Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு Logitech Unifying receiver எப்படி வந்துட்டு நீங்கள் வந்து Logitech ஒரே ஒரு சிங்கிள் யூஎஸ்பி ரிசீவர் வச்சுட்டு Logitech யூஎஸ்பி ரிசீவர் வச்சுட்டு எப்படி மல்டிபிள் கீபோர்ட்ஸ் அண்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி Logitech வயர்லெஸ் மவுஸ் இருந்ததுன்னா அதில் வந்து 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட் டைப் வந்துட்டு இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த டைப் தான். இதுதான் வந்துட்டு Logitech Unifying receiver. ஸோ இந்த டைப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மல்டிபிள் கீபோர்ட்ஸ் மவுஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேப்டாப்பில் ஆகட்டும் டெஸ்க்டாப்பில் ஆகட்டும் நமக்கு வந்துட்டு இருக்கிறதே வந்துட்டு ஒரு 4 போர்ட் தான் இருக்கும். அதில் 4 போர்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மவுஸ்க்கு ஒரு போர்ட்டு கீபோர்டுக்கு ஒரு போர்ட்டுன்னு யூஸ் பண்ணோன்னா அது வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிடும். நம்மளுக்கு போர்ட் இடம்னு பார்த்தாது. ஸோ அதனால் அது கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு இது மாதிரி டாங்கிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நேனோ ரிசீவர்னு தனியாக இருக்குது Logitechல. உங்கள்கிட்ட அது மாதிரி நேனோ ரிசீவர் இருந்தால் அதுக்கு முடியாது. ஒன்லி இந்த வந்து மாடலில் மட்டும்தான் முடியும், அந்த ஃப்ளவர் போட்டிருக்கிற மாடலில். ஸோ நேனோ ரிசீவர் ஒன்லி வந்துட்டு அதுக்கு என்ன மவுஸ் கொடுத்துருக்காங்களோ இதோட கம்பெனியோட எது வந்துச்சோ அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ இந்த நேனோ ரிசீவர் வந்துட்டு இந்த கீபோர்டுக்கு வந்துட்டு இது வந்திருக்காங்களா, இந்த மவுஸ்க்கு வந்து இது வந்திருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் கனெக்ட் பண்ண முடியாது. அது இல்லாமல் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ புதுசாக வர மாடல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு அவங்களே வந்துட்டு யூனிஃபைங் ரிசீவர்ஸ் கொடுத்துருக்காங்க. புது மாடல்ஸில் எல்லாம் பார்த்தோங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் சிம்பிள் இருக்கிற யூஎஸ்பி ரிசீவர்ஸாக கிடைக்கும் ஃபார் Logitech மாடல்ஸில். ஸோ அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பலது யூனிஃபைங் ரிசீவர் வச்சு அனதர் ஒன் நம்மக்கிட்ட அந்த நேனோ ரிசீவர் வச்சு நம்ம எதுவும் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வந்துட்டு 2 Logitech Unifying ரிசீவர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு என்னதோ புது கீபோர்டோட, இன்னொன்று வந்துட்டு பழைய வந்துட்டு காம்போ மவுஸ் அண்ட் கீபோர்டோட. என்னோட காம்போ மவுஸ் அண்ட் கீபோர்டு வந்துட்டு ஸோ கீபோர்ட் சம் இஷ்யூ ஆகிட்டு வந்துட்டு கீபோர்டு ஒர்க்கமாக போயிடுச்சு. அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், நான் வந்துட்டு புதுசாக வாங்கினா வந்துட்டு இதுக்கு தேவையில்லாமல் திருப்பியும் காம்போ வாங்கணும்னு சொல்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒன்லி கீபோர்ட் மட்டும் தான் வாங்கினேன். இதுதான் அந்த கீபோர்ட். இந்த கீபோர்டுக்கு வந்துட்டு ஒரு Logitech ஒரு ரிசீவர் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கீபோர்டோட Logitech Unifying ரிசீவர் வச்சுட்டு எப்படி வந்து அந்த மவுஸை அனதர் மவுஸை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ என்ன யூஸ்வலி என்ன ஆகுனா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சேம் போர்ட்டில் கனெக்டாக தான் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் கீபோர்டு ஒர்க் ஆனால் கீபோர்டு வந்து ஒரு டாங்கிள் போடணும், மவுஸ் ஒர்க் ஆகணும்னா மவுஸ்க்கு ஒரு டாங்கிள் போடணும். ஓகேங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு Logitech வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு புது சாஃப்ட்வேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணலாம். அந்த வித்தவுட் தட் சாஃப்ட்வேர் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அது தெரியும். ஸோ எப்படி வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்துட்டு அதாவது சிங்கிள் யூனிஃபைங் ரிசீவர் வச்சுட்டு எப்படி நீங்கள் மல்டிபிள் கீபோர்டு மவுஸை கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு மறக்காம பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஐம் ரெடி டு ஹெல்ப். ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தோன்னா இது மாதிரி நான் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஓல்டு வந்து மவுஸ் அண்ட் அந்த ஓல்டு மவுஸ் அண்ட் டாங்கிள் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. என்ன தான் பண்ணால் கூட ஒர்க் ஆகாமல் போச்சு. எனக்கு என்னடா பிரச்சனைன்னு ஒன்றுமே தெரில. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண வந்துட்டு ஸோ திருப்பியும் நீங்கள் வந்துட்டு அந்த சேம் Logitech Unifying ரிசீவர் வச்சுட்டு நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் அந்த உங்களுக்கு ஓல்டு மவுஸ் திருப்பி ஒர்க் ஆகும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சொல்ல வந்தேன். ஸோ இது வந்துட்டு நானே வந்துட்டு புதுசாக ஒரு மவுஸ் வாங்கலாம்னு நினச்சிட்டேன், ஏன்னா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்காக. சரி, அதனால் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தட் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம் இப்போ. ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். அந்த கீபோர்டில் வந்த Logitech Unifying ரிசீவர் வச்சுட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்துட்டு யூ டோன்ட் நீட் 2 யூனிஃபைங் ரிசீவர் வச்சுட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணால் அது ஒர்க் ஆகாது ஃபார் சம் டைம்ஸ். ஓகே? ஸோ திஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நான் வந்து ஒன் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மவுஸ்லாம் ஒர்க் பண்ணி பார்க்குறேன். அந்த கீபோர்டில் ஒர்க் பண்ணி பார்க்குறேன், ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்துட்டு போய்ட்டு இல்லை கூகுளில் தேடினா கூட இந்த சாஃப்ட்வேர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டு அந்த யூனிஃபைங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் வந்துட்டு நான் வந்து Windows 10 யூஸ் பண்ணுறேன். ஸோ Windows 10 யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது டிடெக்ட் ஆகிடும். மேபி எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி டிடெக்ட் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு.
ஸோ இது டிடெக்ட் ஆனோன்னா உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே இந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஸ் ஆஃப்னா வந்துட்டு அந்த யூனிஃபைங் ரிசீவரில் வந்துட்டு என்னென்ன டிவைஸ் கனெக்டாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நான் அந்த டெமோ பர்பஸ்க்காக வந்துட்டு இப்போ ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அன்பேர் பண்ணிவிட்றேன் உங்களுக்கு நம்ம டெமோ காமிக்கிறதுக்காக. ஸோ அன்பேர் அண்ட் பேர் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம பேர் பண்ணணும்னா வந்துட்டு உங்கள் மவுஸில் இல்லை வந்துட்டு கீபோர்டு எடுத்துக்கோங்க. பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்கும். அந்த ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் வந்துட்டு டர்ன் ஆன் அண்ட் டர்ன் ஆஃப் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ அந்த நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துட்டு பண்ணணும். நான் இதில் டெமோ கிளியராக காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தோன்னா உங்கள் மவுஸ் அண்ட் கீபோர்டில் வந்துட்டு உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் வந்துட்டு நீங்கள் ஸ்லைட் பண்ணி பண்ணணும். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் வந்து ஸ்லைட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பேரிங் எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் டெமோக்காக திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். மேபி ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா திருப்பி அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். திருப்பி ஸ்லைட் ஆன் அண்ட் ஆஃப் வந்துட்டு பண்ணுறேன். ஆன் பண்ணால் டிடெக்ட் ஆகிடுச்சு. டிடெக்ட் ஆனோன்னா நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இந்த டாங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்லி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது, ஒன்ஸ் நீங்கள் பேர் பண்ணி முடிஞ்ச உடனே உங்களோட ஓல்டு டாங்கிள் வந்துட்டு ஓல்டு டாங்கிள் ரிசீவர் வந்து நோ லாங்கர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இது தெரியாமல் நான் வந்துட்டு மவுஸ் வந்துட்டு ஒரு 6 மாதமாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் அந்த மவுஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அது ஏதோ பண்ணி ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டேன். அந்த மவுஸை ஒரு வழி பண்ணிட்டேன். கடைசியில் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் பேர் பண்ணுன்னா ஓல்டு டாங்கிள் ஒர்க் ஆகாது. திருப்பியும் வந்துட்டு இது அன்பேர் பண்ணி அந்த ஓல்டு டோங்கல் போட்டு திருப்பியும் அந்த பேர் பண்ணால் மட்டும்தான் அந்த மவுஸ் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். இது தெரியாமல் நிறைய பேர் ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிட்ருப்பாங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்துட்டு மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து ஐம் ரெடி டு ஹெல்ப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி டெக் ரிலேட்டட் வேறு அதாவது அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய். டேக் கேர்.